நான் எப்பவும் என் மனைவிகிட்ட சொல்லுவேன், உனக்கு காய்கறி கூட வாங்க தெரிய மாட்டேங்குது, முத்தனையும் சொத்தையும் வாங்கிடுற, காசு கூட கொடுத்து வாங்குற, உன்னை ஏமாத்துறான்னு வாசலுக்கு வர்றவன்லாம் ஏமாத்துறான்னு. ஒன்று செய்யுங்களேன். என்ன நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து காட்டுங்க எப்படி இருக்கணும்னு. அதே மாதிரி நான் வாங்குறேன். நான் போனேன், காய்கறி கடைக்கு போனால் அந்த காய்கறி கடைக்காரரு என்னை ரொம்ப பிரியமாக வரவேற்கிற. வாங்க சார் வாங்க சார், வரவே மாட்டீங்க, வந்திருக்கீங்க என்னையான்னு பார்த்தா என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருக்கான். நீ காய்கறி கடையாக வச்சுருக்கேன்னு, உங்கள்கிட்ட படித்தவன் வேறு என்ன கடை வைப்பான்? சரிப்பா ரைட்டு, என்னென்ன லிஸ்ட்டை கொடுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் கொடுங்க, நீங்கள் உட்காருங்கன்னு ஒரு தினத்தந்தி பேப்பரை கொடுத்து படின்ட்டான். நான் ஸ்டூலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். எடுக்கிறான் பாருங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 2 தேங்காய்னு போட்டிருக்கு. அந்த தேங்காயை அவன் செலக்ட் பண்ண முறை தாங்க ரொம்ப அற்புதம். டக்குன்னு 2 தேங்காயை எடுத்து வைக்கல, அப்படி எடுத்து அப்படி ஆட்டுறான். அவனுக்கு பிடிக்கல, தூக்கி போட்டுறான். வாத்தியாருக்கு நல்லதாக கொடுக்கணுமே நினச்சி செலக்ட் பண்ணுறான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அப்படி தட்டுவான், 2ஐயும் தூக்கி போட்டு. கடைசியாக ஏதோ 2 எடுத்து கொடுத்து தேங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து 121 ரூபா வாங்கி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தேன். முதல்ல சட்னிக்கு தேங்காயை உடைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து, ஆனாங்க இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது. நான் உங்களை சட்னிக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னேன், நல்லா வழித்து சாப்பிட்லாம் போல் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே என்ன. நான் அப்போ தான் நினச்சேன், அவன் என்ன செலக்ட் பண்ணான். நம்ம படிக்கிற காலத்தில் ஏதோ திட்டிருப்போம், அதை ஞாபகம் வச்சு நம்மளால தான் திரும்பி திட்ட முடியல. அட வீட்லையாவது வாங்கி கொடுப்போமேன்னு நினச்சி அவன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஐயோ இப்படியா பண்ணிட்டான் நம்மகிட்ட படித்த பையன், அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு வருத்தமாக அப்படி உட்காந்துருந்தேன். என் மனைவி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வருத்தப்படாதீங்க, தேங்காய் இலசா வாங்கிட்டு வந்திருந்தாலும் கத்திரிக்காயை நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க என்ன. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்கு கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல, தேங்காய் வாங்கவும் தெரியல, நீ எல்லாம் எனக்கு யோசனை சொல்கிற, எனக்கு வாங்க தெரியலன்னு. நம்ம மாணவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா? எங்கள் ஐயா ஆசிரியர் இருக்காங்க, என்கிட்ட படித்தவர் எஸ்பியாக இருக்கிறார், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் முருகன் இருக்கிறார். அவர் எங்கள்கிட்ட படித்த பிள்ளை. அவர் எங்கேயாவது நாங்கள் அந்த ஊருக்கு போனால் அவர் அங்கே இருந்தார்னா எங்களை பார்ப்பார், எங்களை பாராட்டுவார், நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்போலாம் ரொம்ப சந்தோஷம் இல்லை, ஒரு திமிரே வந்துடும். எங்கள்கிட்ட படித்தவன்லாம் ஐபிஎஸ் ஆகிறான் தெரியுமா, சும்மா சொல்லுவோம். அவன் ஏதோ அவன் திறமையில் வந்துட்டான், நான் என்னால் தான் வந்தாங்கிற மாதிரி சொல்லுவேன். வந்துட்டான் பார், ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாரியா, என்கிட்ட படித்தவன். ஆமாம். ஒரு தடவை டீ கடைக்கு போனேன், அங்கே ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவுறான். கழுவிட்டு இருக்கிறவன் என்னை அப்படி பார்த்தான். எனக்கு பார்க்குறேன், அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் அவனை கவனித்தேன், அவன் என்ன கவனிக்கிறான். அவன் டக்குன்னு கேட்டான், என்ன பார்க்குறீங்க என்ன. இல்லைப்பா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ன. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, உங்கள்கிட்ட படித்தேனே என்ன. அட, என்கிட்ட படிச்சுட்டு டீ கிளாஸ் கழுவுற வேலைக்காடா வந்திருக்கேன் என்ன. உங்கள்கிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இந்த வேலைக்கு கூட வந்திருக்க முடியாது, இது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்டேன். எனக்கு ஓங்கி தலையில் அறையிற மாதிரி இருந்துச்சு. என்ன, உங்ககிட்ட படித்ததுனால தான் அவர் ஐபிஎஸ் ஆகிட்டார், உங்ககிட்ட படித்ததுனால தான் ஐஏஎஸ் ஆனாருங்கிறியே, இவன் எப்படி ஆனா இல்லை. நம்ம கிளாஸில் நடக்கிறத நாங்கள் சொல்கிறது உண்டு, என்ன நடக்கிறதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஆசிரியர்கள் அதாவது பேப்பர் திருத்தி கொண்டு போய் கொடுக்குறோம், கொடுத்தா 98 மார்க் வாங்கியிருக்கு ஒரு பொண்ணு. 98 என் கிளாஸில். தமிழில் 98 வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம், வாங்கியிருக்கு. நான் போய் அதை பாராட்டுறேன், பாராட்டலாம்னு தான் போகிறேன்.
தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அழுது. ஏம்மா நீ தானே கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு 98 மார்க் வாங்கியிருக்கிற, உன்னை பாராட்டலாம்னு வர்றேன், நீ அழுவுற. இல்லையா, பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு வரும்போதே எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனாங்க, எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லை எங்கேயாவது கிளம்பி போயிடு, ஒன்று குறைஞ்சாலும் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. நான் இங்கிலீஷில் 100க்கு 100 வாங்கிட்டேன், கணக்கில் வாங்கிட்டேன். இன்றைக்கி 3வது உங்கள் பேப்பர் தமிழ் பேப்பர் வந்திருக்கு, 2 மார்க்கு குறைஞ்சி போச்சு சார், எங்கள் அப்பா கொன்று விடுவார் சார். உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், நான் வந்து சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், சும்மா இருமா, நீங்கள் வந்து சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிருவார் சார் அப்படின்னு. கவலைப்படாத, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அதை உட்கார வச்சுட்டு வந்தா, யாரா குறைச்ச மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்தா நம்ம பையன் ஒருத்தன் 4 மார்க் வாங்கியிருக்கான், 100க்கு 4 மார்க்கு. இவனை போய் 2 திட்டலான்ட்டு போனான் சார். அவன் என்ன பண்ணுறான், பரீட்சை பேப்பர் எடுத்து பக்கத்தில் உள்ளவன்ட்ட காட்டுறான், இங்கே உள்ளவன்ட்ட 4 மார்க் தான் வாங்கியிருக்கான், அவன்கிட்ட காட்டுறான், இவன்கிட்ட காட்டுறான். அங்கேருந்து ஒருத்தன் கேட்குறான், எத்தனை வாங்கியிருக்கேன் நீன்னு, 4ன்னு போட்டு காட்டுறான். எனக்கு கோபம் வந்துருச்சு, அறிவு இருக்காடா, அறிவு இருக்கா, 4 மார்க் தான் வாங்கியிருக்கிற, சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அந்த பார் இந்த பொண்ணை 98 வாங்கிட்டு அழுகுதுரா, 2 குறைச்சலா போச்சு, நீ 4 வாங்கிட்டு சிரிக்கிற அப்படின்ன. நான் 4 வாங்கினதுக்காக சிரிக்கல சார், இந்த 4 எப்படி வந்ததுன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கி பார்த்தா அவன் 4 வாங்கிறதுக்கு நியாயமே இல்லை. அங்கே ஒரு என்னமோ ரைட் ஆக்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க் போட்டோமா, அதில் ஒரு 4 வந்துருச்சு. அதான் அவன் சொல்கிறான், இது வரைக்கும் வந்த பேப்பர்லேயே இதான் ஃபஸ்ட்டுங்கிறான். 4. இதை நான் எதுக்கு சொல்கிறேன், இவங்க 2 பேரும் என்கிட்ட தானே படிக்கிறாங்க இல்லை, 98 வாங்கிட்டு அழுகுற பொண்ணும் என் கிளாஸ் தான், 4 வாங்கிட்டு சிரிக்கிறவனா. அப்போ 4 காரணம் அவர்களுடைய அறிவு, அவங்க பெற்றோர்கள், அதுக்கு கிடைக்கிற சூழ்நிலை, அது பண்ணுகிற முயற்சி எல்லாம் சேர்ந்து தான் அந்த பொண்ணுக்கு அந்த 98 வாங்கி கொடுத்துருக்கே தவிர, நான் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒன்றா தான் சொல்கிறேன், ஒரே மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் என்ன, நாம் வந்து நம்முடைய பெற்றோர்கள்ட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஹிட்லர் இருந்தான்ல, ஹிட்லர், அவனை பற்றி எல்லாரும் படிச்சிருக்கோம். ஹிட்லர் எவ்வளவு பெரிய ஆளு, உலகத்தையே அப்படியே வென்றுக்கிட்டு வந்துட்டான். 2வது உலக யுத்தத்துக்கு அவன் தான் காரணம். எல்லாரையும் அவன் நினைச்ச நாட்டுக்கெல்லாம் போவான், வெற்றி பெறுவான். அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இங்கிலாந்துலேருந்து ஒரு பத்திரிகை நிருபர் போய் அவனை பேட்டி காண்றதுக்காக போனான். அவன் கடலில் கப்பல் மேல் நின்றுக்கிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கான். அவன் பார்க்கறதுக்கு இவன் கப்பலுக்கு போனான். உங்களை பேட்டி காண்றதுக்காக வந்திருக்கேன்னு காணியா. அவன் முதல் கேள்வி கேட்டான், நினைச்ச இடத்துக்கெல்லாம் போய் வெற்றி பெறுறீங்களே, இது எப்படி உங்களால் முடியுதுன்னு கேட்டான். அதுக்கு ஹிட்லர் சொன்னான், என்னுடைய சோல்ஜர்ஸ், என்னுடைய வீரர்கள், கட்டுப்பாடான வீரர்கள், நான் எந்த கட்டளையை இட்டாலும் அப்படியே செய்வாங்க, அது மாதிரி வீரர்கள் இருக்கிறதுனால நான் வெற்றி பெறேன். நான் அவ்வளவு கட்டுப்பாடான வீரர்களா? ஆமா, நான் எதை சொன்னாலும் செய்வான். என்ன சொல்றீங்க? செய்வீங்க, பார்ப்போம், என்ன செய்வீங்க? செஞ்சு காட்டட்டுமா? இந்த பார், ஏய் நம்பர் 1 வாங்க, அப்படியே துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு செத்து போ அப்படின்னா. அப்படி வச்சான், தபீர் செத்து விழுந்துட்டான். சும்மா சொன்னதுக்கு ஒருத்தன் செத்து விட்டான். நம்பர் 2 வாங்க, அடுத்தவன் வந்தான், சுட்டுக்கா அப்படின்னா, சுட்டான், செத்து வந்துட்டான். இந்த நிருபருக்கு பயமா போச்சு. நீங்க சொன்னதெல்லாம் கேட்பானான்னு கேட்டதுக்காக 2 பேரை கொண்டுட்டானே படுபாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்க்கறான். 3வது ஆள் ரெடியா இருக்கான் வர்றதுக்கு. இப்படி நிற்கிறான். இந்த நிருபர் இங்கேருந்து போய் அவன்கிட்ட கேட்டான், ஐயா
ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு அந்த ஆள் சாவ சொல்கிறான். 2 பையன் செத்துட்டான். இப்போ அடுத்த சான்ஸ் உனக்கு தான் வரப்போகுது. நீ சாவலாம் வேண்ட பயப்படுறதுக்கு பதிலாக ரெடியாக நின்றுட்டு இருக்கியே, என்ன காரணம்? நான் அடைச்சுமா போட ஆயிடுச்சு. அவ்வளவு கட்டுப்பாடா நீ? கட்டுப்பாடாக மண்ணாங்கட்டியா. இவங்கிட்ட வேலை செய்கிறத விட சாவலான்னு தான் அவனும் சாப்பிட்றான். 2 பையன் தப்பிச்சுக்கிட்டான். நான் செத்து புடலாம் தொலைஞ்சுடலான்டான்னு நினைச்சேன், வந்து கெடுத்து விட்டேடா பாவின்ட்டான். சொன்னதை கேட்குறாங்க. ஆனால் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு செய்கிறான். ஒன்னே ஒன்று, நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல்கிறத கேட்கணும். அன்பாலேயே கேட்க வைக்கணும். அன்பாலேயே கேட்க வச்சா அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் மேலே வருவாங்க, உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடியவர்களாக வருவார்கள். அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியது ஒன்னே ஒன்று தான். எதை சொன்னாலும் கொஞ்சம் நகைச்சுவையா, சிரிக்க கோபமாக பேச வேண்டியதை கூட கொஞ்சம் சிரிப்பாக சொன்னால் நல்லா இருக்கும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ரொம்ப அருமையான ஒரு விஷயம். வீடுகளில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இப்போ இந்த பிள்ளைகள்லாம் கூட என்னமோ சொன்னாங்க, கணவன் மனைவி எப்படி பேசிக்குவாங்க கொள்வாங்கன்னு சின்ன குழந்தைகள் கூட சொல்லுது, ஜோக்குக்கு சொல்லுது. டாக்டர் ஜோக்கு இதெல்லாம் வந்து ஜோக்கில் டாக்டர்களை பற்றி சொல்கிறதுனா நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாத்தியார்களை பற்றி சொல்கிறது, பையன்களை பற்றி சொல்கிறது, இதுதான் ஜோக்கில் முதன்மையான இடம். இப்போ டாக்டரை பற்றி இவ்வளவு சொல்கிறாங்கல்ல. எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார். அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கைராசி டாக்டர்னு பேர். எங்க தெருவில் ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா மூச்சு வாங்குது, வயசாயிட்டு 90 வயசு ஆயிட்டு, எல்லாருக்கும் தந்தி கொடுத்துட்டார். ஒரு 20-30 பேர் நெருங்கின சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அவருக்கு உயிர் போக மாட்டேங்குது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி, வந்த ஆளுவ இவர் சீரியஸாக இருக்கிறாருன்னு தந்தி கொடுத்ததுனால 25-30 பேர் வந்துட்டான். வந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இருந்து ஒரு தடவையாக பார்த்துக்கிட்டு போவோங்கிறான். அவனும் போக மாட்டேங்கிறான், அவரும் போக மாட்டேங்கிறார். 2 பேருக்கும் ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு. இதில் ஒரு 30 பேரை வச்சு தினம் சாப்பாடு போடுறதுனா எவ்வளவு கஷ்டம். காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிஃபன். கையில் வச்சிருந்த காசெல்லாம் இதுலேயே செலவாயிடும் போல இருக்கு. அந்த ஆளுக்கு தூக்கமே இல்லை. ஏண்டா தந்தி கொடுத்தோன்னு நினச்சிட்டான். 4 நாளாச்சு 5 நாளாச்சு ஒருத்தர் நவரில்லை. இப்படி ராத்திரியில் தூக்கம் இல்லை, தெருவில் இப்படி நடக்கிறான். தின்ன பூரா ஆள் படுத்திருக்கு. அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். என்னென்ன என்ன என்னமோ வருத்தமாக நடக்கிறீங்களே என்னன்னா? ஒன்றும் இல்லை, பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தந்தி கொடுத்துட்டேன். எல்லாரும் வந்துட்டான். சரி, இவருக்கு தான் இழுத்துக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்குதுன்னா ஊருக்கு போவான்லான்னு பார்த்தா போகவும் மாட்டேங்கிறான். அவனுவோ போக மாட்டேங்கிறான், எங்கள் அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு. கையில் காசு மட்டும் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இருக்கிறதெல்லாம் போயிட்டுனா அப்புறம் கதை முடிஞ்சால் எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு அதே கவலையாக இருக்குது அப்படின்னு. அட ஏன்னு நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாம்லன்னு. யார்கிட்ட? அதான் நம்ம கைராசி டாக்டர் இருக்கார்ல, காமிட்டா ஒன்றே ஏற்பாடு பண்ணுவார்னு. உறுதி. நான் கெடுத்த கேடாக இருக்கட்டும், ஒரு 100 ரூபா செலவுமா கொண்டு போங்க. என்னன்னு? சர்வ நிச்சயம் போ அப்படின்னு அவன் அழைச்சிக்கிட்டு இங்கேருந்து கொண்டு போனான். போன உடனே என்னான்னாரு, சார் இதை இழுத்துக்கிட்டே இருக்கு, 5 நாள் ஆச்சு, இன்னும் முடியல, வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செலவாகிட்டுருக்கு. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார். அதை தான் நான் அழைச்சிட்டு வந்தேன்னா. அவன் சொன்னால் எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னா? 5 நாளாக இருக்குன்னா. உனக்கு அறிவு கிடையாது, ஒன்றே கொண்டு வர வேண்டியதானே?
என்னன்னா ஒன்று கொண்டு தான் ஏற்பாடு பண்ணுவார் அவர். கடையாக்க அறிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை வச்சு நாடியை பார்த்தார்ல, புடக்குன்னு வந்துட்டான். அவருக்கு ஏன் கைராசி டாக்டர்னு பேர் வந்ததுன்னா, கையால் தொட்டாலே முடியும். ஒரு வேற ஒன்றும் ஊசி மருந்து இருந்து எதுவும் தொட்டா புடக்குன்னு வந்து. அவர் சொன்னார், சார் நம்ம ஊரில் இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு சார், சரியான ஆள் சார், நான் எவ்வளவு என்னுடைய கவலையே போக்கிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறான் அந்த டாக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு வர்றாரு, நானும் சென்னைக்கு போயிட்டு திரும்பி வர்றேன், ட்ரெயினில் வந்து இறங்கி வர்றேன், பின்னால் இவர் வர்றாரு போல இருக்கு. சார் புலவர் சார் அப்படின்னாரு. என்ன நம்ம டாக்டர் சவுண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அவர் தான் வர்றாரு. ஐயோ இவர் கண்ணில் படுறது நல்லது இல்லையே, இவர் நம்மளை கூப்பிட்றாரேன்னு நினச்சி, இட்டு சார் நான் வர்றேன் சார் அப்புறமா வரேன், இருங்க 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 அப்படின்னா விடமாட்டார், பார்த்தா விடமாட்டார், இருங்க அப்படின்னா. என்ன எப்படி போவீங்க வீட்டுக்குன்னார். நான் எப்படியாவது போயிடுவேன் சார், ஆட்டோ கிட்ட இருக்கும், நான் பிடிச்சிருப்பேன், நம்ம கார் வந்திருக்கோம், நீங்கள் வாங்க உங்களை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன். இது நல்லதுக்கு இல்லை, எதுக்கு இது இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு, ஏன் சார் நான் தான் ஆட்டோவில், ஏன் வீண் செலவு, வானே நான் அழைச்சிட்டு போகிறேன். டிரைவரை சொன்னார், டிரைவர் பின்னால் உட்காரியா, அவரே ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் சரின்னுட்டு பக்கத்தில் உட்காந்தேன். அதை பாருங்க, அப்படி போயிட்டு இருக்கும்போது எதுக்க ஒரு டெட் பாடி தூக்கிட்டு வர்றான், இறந்து போனவங்கள தூக்கிட்டு வர்றான். இதை பார்த்தாரு பாருங்க, நிறுத்திட்டு கேட்குறாரு, இது எப்படி நடந்துச்சுன்னார். என்ன சார், நான் தான் ஊர்ல இல்லையே எப்படி நடந்ததுன்னு கேட்டா, அதாவது அவர் அந்நியில எவனும் சாகப்படாதுன்னு அந்த ஆள் நினைக்கிறாருங்க. அது மாதிரி சில பேர் இருக்கிறான், அது உண்மையிலேயே அப்படி சில பேர் இருக்கான். உயர்ந்த டாக்டர்கள் பல பேர் இருக்கான். பெரிய டாக்டர்னா எங்க ஊர்ல ஐயாசாமி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, தயவு தாட்சண்யம் இல்லாமல் நடக்க போறத அப்படியே சொல்லுவார். அது மாதிரி டாக்டர் உண்டு. நான் ஒரு தடவை போயிருந்த போது ஒரு பெரியவர் வயசானவரை அவங்க மாமா அழைச்சிட்டு வந்து காட்டுறார். அவர் சொல்றார், இந்த டாக்டர் ஐயாசாமி டாக்டர் சொல்றார், நீ இதில் மெனக்கெட வேண்டாம், நேராக வீட்டுக்கு கொண்டு போ, ஏதாவது கேட்கறத கொடு, தாங்காதப்பா அப்படின்னு உண்மையை சொல்றார். ஆனால் அந்த மகனுக்கு கோபம் வந்துருச்சு, வைத்தியம் பண்ணாம முடிஞ்சு போடுங்கிறான் அந்த ஆள் அப்படின்னா போயிட்டார். எனக்கு அது அப்புறம் தெரியாது. ஒரு மாதம் கழிச்சு அவரை கடத்தூரில் பார்த்தேன். ஐயா உங்கள் அப்பாவை அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஐயாசாமி டாக்டர்கிட்ட வந்துருந்தீங்கல்ல? ஆமாம், நான் கூட அங்கே இருந்தேன், பார்த்தேன், அப்பா இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அட ஏன் சார் நீங்கள் தான் இருந்தீங்களா, என்ன சொன்னான் அந்த ஆள் கிழவன் அப்படின்னு. என்ன சொன்னார் இவர்? சொன்னார், நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இப்படி சொல்லாதீங்க, தஞ்சாவூருக்குன்னா கொண்டு காட்டுட்டுமான்னு கேட்டேன். கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னா, கொரடாச்சேரின்னு இடையில உள்ள ஒரு ஊர், நீ தஞ்சாவூர் கொண்டு போனீன்னா கொரடாச்சேரி போகிற வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார், செத்துருவார். சொன்னால சார் அந்த ஆள்? ஆமாம் ஆமாம், நான் அவர் சொன்னதை கேட்கல சார், தஞ்சாவூர் கொண்டு போயிடுவோன்னு தான் எடுத்துகிட்டு போனேன். அந்த ஆள் அதுக்கு ஊர்லேயும் சாவல, அடுத்த ஊர்லேயும் சாவல சார், கரெக்டாக அந்த கொரடாச்சேரி பாலத்துக்கிட்ட போனோன்னு செத்துவிட்டார். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான், கருணாக்கு படைச்சவன் சார், கருணாக்கு படைச்சவன் சொன்னான், கரெக்டாக சாவுறாரு பாருங்க. இவன் சொல்லியே சாவடிச்சிருவான் சாருங்க. சாவ போகிறத அவர் கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி சொன்னார்னு பாராட்டல, வருத்தப்படுறான். சில நேரங்களில் அப்படியெல்லாம் நடக்கிறது உண்டு. ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போய் சொன்னான், இடுப்பை வலிக்குதுன்னா, இப்போ என்னங்க செய்யலாம்? இடுப்பை வலிக்குதுன்னா சரி, அதுக்கு என்ன மருந்து வைத்தியம் அது பண்ண. அவன் சொன்னான், அந்த டாக்டர் கேட்குறாரு, இடுப்பில் இந்த இடத்துல இருக்கு வலிக்குதா? ஆமாம். அது அப்படியே நடு முள்ளுக்கு வருமே. அடே ஆமாம் சார், அப்படி தான் வருது, நீங்கள் மருந்தை எழுது. சரியா, அப்படியே மேலே ஏறி இங்கே வருதா? அவர் அப்படியே சொல்கிறார். ஆமாம் சார், அதே மாதிரி தான் வருது, மருந்தை எழுதுங்க சார். ஏரியா
அப்படியே வந்து கையில் இறங்குதார் சார். அதே மாதிரி தான் சார் இறங்குது, மருந்து சொல்லுங்கள் சார். இரியா, எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு 15 நாளாக இருக்கு. வரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலூருக்கு போவோம்னா. அப்போ தான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவர் வேலூருக்கு போகிறதுக்கு துணை தேடிக்கிட்டு இருக்கிறார். சில டாக்டர்கள் அப்படி இருக்கிறது உண்டு. ஆனால் நாம் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்களை குறை சொல்றது நமக்கு ஒரு பழக்கம், அது சொல்லிக்கிட்டே இருப்போம். பாவு சிதம்பரம் பிள்ளை கண்ணமனூர் சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வரும்போது வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதி, அவன் இன்னைக்கு அவர் ஒரு 10 பக்கம் எழுதி கொடுத்துருந்தார். நான் சார், இந்த மண்ணில் நீங்கள் போகும்போதெல்லாம் சாதாரணமாக போகாதீங்க, அப்படி தைரியமாக போங்க. 1200 போலீஸ்காரன் நின்றுருக்கான், வத்தலகுண்டுலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கொழுந்து விட்டு எரிய போதே, அவர் ரிலீஸ் ஆக போறாரு, பெரிய பிரச்சனை வந்துருமேன்னு. எத்தனை பேர் தெரியுமா சார் போய் ரிசீவ் பண்ணியிருக்காங்க? வெறும் 4 பேர். ஒன்று அவர் தொட்டு தாலி கட்டின மனைவி, இன்னொன்று அவருடைய மச்சினை, இன்னொருத்தர் அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம், இன்னொருத்தர் 20 அடி தூரத்தில் இருந்தார். யாருன்னு கண்ணை குறுக்கி கேட்டார், என்ன பிள்ளைவாள் தெரியலையா, உங்களுக்கு 18 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி உடம்பெல்லாம் தொழுநோய் வந்த சிவம்னாரு. சிவம் பேசினா சவம் எழுந்திருக்கும்பாங்க சுப்பிரமணிய சிவா. 4 பேருங்க. இன்னைக்கு சில பேர் தீகார்லேருந்து வந்தா வருகங்கிறாங்களே, போஸ்டர் அடிக்கிறாங்களே. நம்ம பெத்த பிள்ளையே கனியே ராஜாவேன்னு கொஞ்சம் முடியலையே. புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலன்னா விட்டு போங்க. அட நம்ம பிள்ளைங்கள நான்லாம் படிக்கும் போது என் பையவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சிருந்தேன். பீஸா போன பல்பு, தாருருண்டை, அந்துருண்டை. ஒரு பம்பரத்தை காணுன்னு 8 நாள் அழுதுருக்கேன், எப்படி வாழ போறோம்னு. வைகோ கூட கவலைப்படல. ஓ டாக்டர் செத்தாரு போ, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப கை தட்டுவீங்க பாருங்களேன். நான் அவரை வச்சுக்கிட்டே சொன்னேன், அவர் ரசிச்சாரு. அட பாவி, என்னையா இப்படி பேசி விட்டா அப்படின்னு. இந்த படிக்கிற புஸ்தகத்துல மயில் போட்டு அரிசி போட்டவங்க குட்டி போடும்னு பொன்வண்டை பிடிச்சி தீப்பெட்டிக்குள்ள. இப்ப என்கிட்ட என் ஒய்ஃப் 2 போன் வச்சிருக்கா, ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2 மாதிரி இல்ல. எல்லாம் எப்படி அதெல்லாம் எங்க அப்பா எல்லாம் 2 சாக்ஸ் வாங்கி கொடுப்பாரு. இந்த எலாஸ்டிக் பயிரும் சுருட்டி விட்டுக்கணும் ரப்பர் பேண்ட் போட்டு. இன்னைக்கு வீட்டுல 40 சாக்ஸ் இருக்கு. சர்வெண்ட் வரலன்னா எலி செத்த நாத்தோங்கிறோம். காசு வந்துருச்சு, நம்மள்ட்ட ஒழுக்கம் போயிடுச்சு. தாய் தகப்பனை நல்லா நான் சொல்றேன், அம்மா அப்பா தான் பெரிய தெய்வம். அப்பனை மாதிரி ஒரு கேரக்டர் எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு சிறுகதை சொல்றேன் பாருங்க சிந்தனைக்காக. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் போது ஒரு டாக்டர் இறங்குறாரு. ஊருக்குள்ள போனோம், கால் டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா, இன்னும் ஒரு 15 நிமிஷம் பேசலாம்ல. விட்டாலும் ஃபிளைட் உண்டு மதுரைக்கு. டாக்டர் 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 அவர் பாக்குறாரு, எங்க நம்மளை செலவு பண்ணி எடுக்க சொல்லிடுவாரோ டிக்கெட்டு. சும்மாச்சுக்கும். என்ன போகும்போது வாட்சை கழட்டி கொடுக்காதீங்க, நான் அதெல்லாம் விரும்பாதவன், விடுங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒருத்தர் இறங்குறாரு. ஊருக்குள்ள போகணும், கால் டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் கிடையாது. ரெட்டை மாட்டு வண்டி. நான் நகைச்சுவையா சொல்ற மாதிரி இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் நீங்க பார்க்கணும். இயல்பா நம்ம இல்ல, தாய் தகப்பனை மதிக்கல, உண்மையா வாழல, ஏதோ ஒண்ணு. நம்ம தயிர் சோறுன்னு ஒட்டினதுக்கு அப்புறம் எதுக்கு பீஸாவும் பர்கரும்? பர்கருங்கிறது எங்க ஊர்ல இந்த மாடுக்கெல்லாம் ஆட்டுக்கெல்லாம் போடுவோம்ல 2 வரிக்கி ரொட்டி, அதை வச்சு மெட்ராஸ்ல 500 ரூபாய்க்கு விற்கிறான். கூல் காப்பின்னு குடிக்கிறானுங்க லூசு பையில. காப்பின்னாலே சூடாதானடா குடிக்கணும். எனக்கு உண்மையிலுமே என்னன்னே புரியலங்க. அந்த நூடுல்ஸ் ஒரு பையலுக்கும் சாப்பிட வரல, அதை ஃபோர்க்ல குத்தி ரொட்டேட் பண்ணணும். நம்மால் இப்படியே சாப்பிட்றான். நம்ம தான் தயிர் சோறுன்னு ஒட்டி இருக்கல, அதை தின்னுட்டு போக வேண்டியதானே. நான் உலகத்துல சொல்றேங்க, இந்த புளிசோறு 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் அப்படி பிடிச்சு, அதுவும் அம்மா கையில ஆத்தங்கரையில கொடுத்து ஒரு வத்தலை கடிச்சு சாப்பிட்டா தேவாமிர்தங்கிறது அதுதாங்க. இந்த பழைய சோறை எப்படி தெரியுமா சாப்பிடணும்? அதை புளிஞ்சு உப்பு தண்ணி வாயில படுறாப்புல நடுவுல கொளிச்சு சின்ன வெங்காயம் சாப்பிட்டா அதுதாங்க தேவாமிர்தம். அது எவனுக்குமே தெரியலங்க. இன்னைக்கு திருட்டுத்தனமா போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்சவன் தண்ணியே குடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு இளவும் தெரியல நமக்கு. அதுல 3 கரப்பாம்பூச்சி இருக்கு. அவர் சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க மட்டும்தாங்க 8வது ஆளு குடிச்சிட்டு நல்லா போறீங்கிறாரு. லூசா வாழ்றோம், ரைட். அதை பத்தி பேசினா பிபி வரும். எதுக்கு? அப்புறம் டாக்டர் செலவுல இங்க பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி ட்ரெயின் போது இறங்கினாரு. ஊருக்குள்ள போறதுக்கு கால் டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் கிடையாது. ரெட்டை மாட்டு வண்டி. வண்டி ஓட்டுறது ஒரு லேடி.
இந்த அம்மாட்ட கேட்டாரு, ஊருக்குள்ள என்னைய கூட்டி போகணுமா, எவ்வளவுமா கூலின்னாரு. நான் பொதுவா 50 வாங்குவேன், உங்களை பார்த்தா படிச்சவர் பண வசதி இருக்க ஒரு மாதிரி தெரியுது, 100 கொடுங்கன்னாரு. கொடுக்குறேம்மான்னாரு. வண்டியில ஏறி உக்காந்துட்டாரு. வந்தவர் டாக்டர். பெட்டியை வச்சாரு, ஒயிட் கோட்டை போட்டாரு. இப்ப வண்டி ஓடிடுச்சு. இப்ப தொடங்குது செய்தி. இந்த டாக்டர் கேட்கிறாரு, இந்த ஊருக்குள்ள வெங்கலப்ப நாயக்கர்னு ஒருத்தர் இருப்பாரே, அவர் எப்படி இருக்காரு? வண்டி ஓட்டி சொல்றா, அவர் இறந்து 8 வருஷம் ஆச்சு. இதை கேட்டோன்னு டாக்டர் அழுகிறாரு. ஏங்க நீங்க ஏங்க அழுகிறீங்க? இல்ல, இந்த வெங்கலப்பர் நாயக்கர் வச்சிருந்த 8 ஏக்கர் நிலத்துல தான் எங்க அப்பா 40 வருஷத்துக்கு முன்னாடி உழுதாரு. எங்க அம்மா மரக்கால சாக்குல நெல்லு கொட்டி தைக்கும். 6 மணி ஆச்சுன்னு நான் அம்மாவை தேடி போனா ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கும். நாய்க்கர் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தலைவாழை இலை போட்டு என்னை சாப்பாடு போடுவாரு, படிக்கிறதுக்கு புஸ்தகம் கொடுப்பாரு. அப்படி படிச்சவன் நான் டாக்டர் ஆகி வெளிநாட்டுல போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டேன். அவருடைய ஆசீர்வாதத்தோட இங்க ஒரு 5 வருஷம் இலவசமா மருத்துவம் பார்க்கலான்னு வந்தேன். பரவாயில்ல, அவர் இல்லாட்டி அவருடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்னு சொல்லுவாரு. அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துடும். இவர் பையிலேருந்து படார்னு 100 ரூபாய் எடுத்து அந்த லேடிகிட்ட கொடுப்பாரு. வண்டி ஓட்டின லேடி அந்த பணத்தை வாங்கிட்டு மேலையும் கீழையும் பார்த்துட்டு, இந்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்து வாசனையோட கிளம்பும். ஏய் இங்க வாமா, 50 கேட்டு 100 கொடுக்குறேன், ஏன் வேணாங்கிற? அது இல்லை சாமி, நீங்க சொன்ன வெங்கலப்ப நாயக்கர் குடும்பத்துல பிறந்த கடைசி பொண்ணு நான் தான். எங்க குடும்பம் கொடுத்து கொடுத்தே இந்த நிலைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் எங்க அப்பா சாகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு செத்தாரு. பாப்பா, வருமானு வந்துட்டா கூட ரெட்டை மாட்டு வண்டி வச்சு பொழைச்சிக்க, கொடுத்த இடத்துல கை நீட்டிடாதன்னாரு. எங்க அப்பா கொடுத்து வளர்ந்தவங்க நீங்க, உங்கள்கிட்ட கை நீட்டிட்டா என் ஆத்மா சாந்தி அடையாது. அதுதாங்க அப்பனுடைய வாழ்க்கைய, அதான் குறிக்கோளோடு வாழ்றதுங்கிறது. டாக்டர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, எனக்கு ஆசை முடிஞ்சு போச்சு சார். எங்க அம்மா நினைச்சாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு தொடங்கணும், இந்த மாதிரி ஒரு சாமி. நீங்க போய் அந்த 3 ஃப்ளோரையும் பாருங்க, தமிழ்ல வாசகம் போட்டிருக்காருங்க. பல டாக்டர் புரியாத லாங்குவேஜ்லயே எழுதிய கொண்டுருவாங்கல்ல. தப்பா நான் சொல்லல, யாரா இருந்தாலும் உண்மையை சொல்றேன். ஒவ்வொரு இடத்துலையும் இது ஆய்வு கூடம், இது எக்ஸ்ரே எடுக்கிற இடம், இது நுழைவாய்வில், தமிழ்ல எழுதி அதுல என்ன ஒரு வரி பிடிச்சிருக்குன்னா, இது காலனிகள் இளைப்பாறும் இடம்னு ஒரு போர்டு வச்சிருக்காருங்க. அந்த ஒரு செய்திக்காக இந்த மனுஷனுக்கு கை தட்டி தாங்க ஆகணும். அதுவும் கொஞ்சம் தூங்கணும்ல. எது எது அழகுன்னு போட்டிருக்காரு, பாரதியினுடைய மீசை அழகுன்னு போட்டிருக்காரு. அந்த ஆள் வாழ்க்கையை ரசிக்கிறாருன்னு அர்த்தம். இல்லாட்டி 8 பவுன் செயின் போடுவாரா? இப்ப பாருங்க, நல்ல புஸ்தகம் படிக்கணும். அடுத்து அது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சிந்தனைக்கு எதுன்னா, நம்ம ஊர்ல நம்மளை விட கோடி இருக்கலாம், நம்மளை விட அறிவாளிகள் இருக்கக்கூடாது. அது யார் கையில இருக்குன்னா நம்ம கையில இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஏதேனும் புஸ்தகத்தை படிக்க சொல்லுங்க. நான் சின்ன வயசுல விளையாண்டு வீட்டுக்குள்ள வந்தேன். எங்க பாட்டி இந்த மாதிரி படி கட்டில உட்கார்ந்து இருந்தா. என்ன பாட்டி செய்யறேன்னு? ஊசியில நூல் கோக்குறேன்னா. இந்த ஜென்மத்துல கோக்க முடியாதுன்னு. ஏண்டான்னா, ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. இப்ப ஊசி எடுத்து கொடுன்னா கொடுத்துட்டேன், நூலை கொடுன்னா கொடுத்தேன், காதை கொடுன்னா. நான் என்ன தாமசால் என் காதை கொடுத்தேன். உன் காது இல்லடா, ஊசியினுடைய காதுன்னா. ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு? சின்னமா துவாரம் இருக்கு பாரு, அதுதான் காதுன்னா. அந்த காதுக்குள்ள நூலை விட்டுக்கிட்டே பாட்டி சொன்னா, இந்த ஊசியினுடைய காதுல நூல் போனா சட்டையினுடைய கிழிசல் சரி செய்யும். ஊசியினுடைய காதுல நூல் போனா சட்டையினுடைய கிழிசல் சரி செய்யும். இறைவன் நமக்கு தந்த காதுல நல்ல அறநூல்கள் உள்ளே போனால் நம்முடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள், நல்ல நூலை படியுங்கள். படிக்கணும் படிக்கணும். எப்படி சார், ஷேக்ஸ்பியரை விட, ஷெல்லியை விட, வேர்ட்ஸ்வத்தை விட நம்ம வள்ளுவனும் பாரதியும் உயர்ந்தவங்கிற திமிரு நமக்கு வேணும் சார். ஒரு வரி சொல்றேன் பாருங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வளரும். எப்படின்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படி, படிக்க வேண்டியதை படி, படிச்சபடி நில்லு. எப்படிதான் இருக்கணும்னா, அறிவு சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. இப்ப நான் பேசுறேன், அந்த மேடத்துக்கு பிடிக்கல, என்ன பண்ணலாம்? டக்குன்னு ஒரு குரல் சொல்லலாம். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. அன்பு எப்படிறாங்கிறான்? என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். நான் எனக்கு ஒருத்தர் பிடிக்கலையா, ஒரு தட்டு தட்டிடலாமா?
10 பேருக்கு முன்னாடி எந்த சுடு சொல்லையும் சொல்லிடாத. ஏன்டா தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவர். இப்ப இந்த ஆஸ்பத்திரியில ISA முத்திரை வாங்குறதுக்கு ஒரு குவாலிட்டி பாலிசின்னு எழுதி போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய குவாலிட்டி பாலிசி எது தெரியுமா? திருக்குறள்ங்கிற புஸ்தகங்க ஒவ்வொரு தமிழன் வீட்லயும் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு குறள் படிங்க, டாக்டர் சந்தோஷமாயிடுவார். இப்போ நான் விளையாட்டா எத்தனை செய்தி சொல்லியிருக்கேன் பாருங்க. அம்மா அப்பாவை மதிக்கணும், நல்ல புஸ்தகம் படிக்கணும். நம்ம பண்பாடுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க, பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஒட்டு, கருப்பு புடவை கருப்பு சட்டை கருப்பு ஒட்டு. இந்த வீட்டுக்காரருக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கல. அந்த பொட்டு நெத்தியில இருந்தா பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் மேல, வாஷிங் மிஷின் மேல, டிவி மேல 3 பொட்டு எதுக்கு வைக்கிறோம்னே தெரியலையே. பாரதி சொல்றான், பெண்கள் ஞான செருக்கோடு வரணுமா, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னா. என் தாயின் தகப்பனு என்னைய கற்போட வளர்த்திருக்காங்கிறதுக்கு தான் இங்க. அப்புறம் அக்கா கேட்குவாங்க, அப்புறம் எதுக்கு இங்க? எவனோ ஒருத்தன் கட்டினான்ல தாலி, அது நிலை பெறணுங்கிறதுக்கு இங்க. அப்புறம் எதுக்கு சார் இங்க கயிறு திரிக்கிறீங்களா? இந்த 2 பொட்டும் நிலைத்து நிற்கணுமா? எங்கள் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பாதமே கதின்னு வைக்கிறது தான் அங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சயின்ஸ் வச்சான் நம்ம ஊர்ல. நான் திருப்பி அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்க. இன்னொன்னுங்க, இந்த சாமியாரை நம்புறத கொஞ்ச நாளைக்கு நிறுத்துங்க. பாடாப்படுத்துறாங்க. படிச்சுட்டாலே இந்த தெளிவு வந்துருமே நமக்கு. வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறேங்கிறான், கையிலேருந்து எடுக்கிறேங்கிறான், கடைசி வரைக்கும் பெயிலே எடுக்க முடியல. இன்னொரு சாமியார் கதவை திற காற்று வரட்டும்னாரு, இப்ப அவரை பத்தி சீடியா வருது. இன்னொருத்தர் குரு மகிமைங்கிறாரு, அவரை பத்தி கேஸ் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சாமியார்னா யாருங்க? உண்பதற்கு ஓடும், உடுத்துவதற்கு உடையும், இருப்பதற்கு மழை நிழலும் வேணும். இன்னைக்கு எல்லா சாமியாருக்கும் மாமியார் இருக்கானே. இது இந்த தேசத்தினுடைய சாபம்ங்க. ஆதிசங்கரரும் நம்முடைய மத்துவரும் ராமானுஜரும் ஒண்ணு வேண்டாங்க, குன்றக்குடி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் தாங்க சாமி. வீட்டுக்குள் இருக்கின்ற போது இந்துவாக இரு, இஸ்லாமியனாக இரு, கிறிஸ்துவனாக இரு, சமுதாயங்கிற வீதிக்குள்ள வரும்போது இந்தியனாயிரு, உலகத்தை பார்க்கும் போது மனுஷனாயிருன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி இன்றைக்கு யாரும் இல்லையே. மகா பெரியவர் மாதிரி, வாரியார் சாமிகள் மாதிரி இல்லையே. எல்லா சாமியாரும் பாடாப்படுத்துறாங்க. எல்லாரும் டிவியில விளம்பரம் தேடுறானே. சில சாமியார் குழந்தை கிடைக்கும்ங்கிறான், சில சாமியார் குழந்தைய கொடுப்பேங்கிறான். புரிஞ்சா சரிங்க, புரியலன்னா விட்டு போங்க. யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நாள் போய் அப்படி மேடையில உட்கார்ந்து இருக்காரு, பெரிய கூட்டம். இந்த மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஏற பேச பேச பேட்டா ஏறும், சினிமாக்கார மாதிரி. இப்ப புரிஞ்சு கை தட்டுவீங்க பாருங்களேன். சும்மாச்சுக்கும். சே, இது கூட்டம் இல்லைங்க, இது மாநாடுங்க. இது மாசம் மாசம் நடத்துற கூட்டம் இல்ல. மாசம் கோயில்பட்டில மாநாடு நடத்துறீங்க மனமயில் இல்லைங்க. கூட்டம் வர்றது இல்லைங்க. மெட்ராஸ்ல கோடி கொட்டுறதுக்கு தயாரா இருக்கான் இலக்கியத்துக்கு. யாரு கேட்கறதுல தயாரா இருக்கான்? ஒருத்தனா அழுதா டாக் ஷோ, 2 பேரும் அழுதா கேம் ஷோ, குடும்பமே அழுதா சீரியல். திருடெல்லாம் சேர்ந்து உட்காந்து டிவி பாக்குறான் மெட்ராஸ்ல. எவன் வரான் போறான்னு தெரியல, விசஜந்து மாதிரி இருக்காங்க. கேவலமா இருக்கு நமக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்க ஜோக் சொன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க எழுதினா, நம்ம வீட்டு அந்த மனுஷன் சொன்னார் பாருங்க, கைத்தட்ட. இவருக்கு ஒரு கைத்தட்டுங்க. என்ன திறமை, என்ன ஆற்றல்! நிக்க முடியுமா இங்க வந்து? அந்த பொண்ணெல்லாம் எப்படி? ஆனா அம்மா மட்டும் ஒரு 2 hours கிளம்பி இருக்காங்க முன்னாடியில இருந்து. புரியும் நினைக்கிறேன். அந்த ஆண்டி பலமா கைத்தட்டுறாங்க. அவங்கதான் உங்களுக்கு பாத்துங்க, அவங்க பாகிஸ்தான்கார மாதிரி பாக்குறாங்க அப்படி. இப்ப சாமியார் பத்தி சொன்னேன், அதுல ஒரு செய்தி இருக்கு. அப்படி போய் மேடையில நிக்கிறாரு, எல்லா பேரும் பேசினா. அண்மையில நாங்க சுகீசிவா ஐயா போன தடவை வந்தார்ல, உண்மையா சொல்லணும்னா நான்லாம் இன்னைக்கு ஒரு கார்பரேட் செட்டப்போட இருக்கேன்னா அவர் போட்ட பிச்சை, அவர் உமிழும் எச்சலை நாங்கள் விழுங்கி விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி தரமான ஆட்களை மேடைக்கு கூட்டி வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்த அம்மா உண்மையிலுமே பாரதி கண்ட புதுமை பெண் தான். பாரதியார் வீட்டுக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த மணிமண்டபத்தை பார்த்துருங்க. கயத்தாருக்கு போயிடுங்க. சார், கோவில்பட்டியில இருக்கிறதே கோடீஸ்வரனா வேண்டாம், கொள்கைவாதினாலே கோவில்பட்டியில இருக்கோங்கிறத பெருமைப்படுங்க. அந்த மாதிரி மண் இந்த மண்ணு. ஏதோ உங்களை உசுப்பேத்தி மந்திரிச்சு விட்டு போறதுக்கு வரல. பாரதி இல்லாட்டி எங்களுக்கு எது காசு, பாரதிதாசன் இல்லாட்டி எங்களுக்கு எது வாய்ப்பு?
நான் டாக்டர் ஆயிட முடியுமா? தமிழ் தான் எங்களுக்கு இந்த சோறு போடுது, தமிழ் தான் இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அதை சில பேர் சொல்ல மாட்டேங்கிறான். தமிழை நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிறான். நம்மள்டே கொண்டு வந்து காமிக்கிறான். 10 பேர் எழுதின புஸ்தகத்தை அவனே எழுதின மாதிரி. இது எப்படின்னா, இது கலைவாணி அருள் அப்படிங்கிறான். கலைவாணி அருளா? கலைவாணி அருளா? அப்புறம் யோசிச்சேன், அவன் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. கல்விக்குரிய கடவுள் கலைவாணி, இவன் கலைவாணி அருள். திருடி தானே புக்கு போட்டிருக்கான். அறிவு வேண்டாம். இந்த பாருங்க, அந்த 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 மாதிரி ஒரு ஒரு பெரிய நூலகம் மாதிரி ஒரு உட்காந்து கேட்கிறாருல, அதுதான் என் பேச்சு கிடைத்த வெற்றியா நான் பெருமையா நினைக்கிறேன். சாமியார் வந்து பேசுறாருங்க. பல 100 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோ முடிச்சுட்டு நாங்க நியூ ஜெர்சி போகும்போது அந்த விவேகானந்தருடைய இடத்துக்கு போய் அவர் பேசின இடத்துக்கு போய் பார்த்தோம். செத்து போயிட்டோம். 48 நிமிஷம் பேசியிருக்காரு ஸ்பெல் பவுண்டா. எடுத்தோன்னு சகோதர சகோதரிகளேன்னு பேசி முடிச்சு அப்படி மிடுக்கோட இறங்கி வந்திருக்காரு. ஒரு பெண்மணி வேகமா ஓடிப்பாய், சாமி ஐ லவ் யூ, நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்கா. நம்ம ஊர் சாமியாரா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வா, பார்த்துட்டு முடிவு பண்றேன்னு இருப்பார். சாமி கேட்டிருக்காரு, அம்மா நான் முற்றும் துறந்த முனிவர், நீ ஏமா? இல்ல சாமி, 48 நிமிஷம் உங்க பேச்ச கேட்டேன், நீங்க அறிவோட பேசினீங்க, நான் அழகா இருக்கேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அழகும் அறிவும் சேர்ந்து ஒரு குழந்தை வரும். எல்லாரும் என்ன சொல்ல போறாங்கன்னு பிரஸ்காரங்க இப்படிதான் லைட்டை போட்டு மைக்க விரிச்சு, ஏன்னா பிரஸ்காரங்க எங்க போனாலும் போயிருவாங்க தெரியுமில்ல. ஹனிமூனுக்கு போனா கூட போயிருவாங்க. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்? ஒருத்தன் சொன்னா உன்னையே தான் எனக்கு பிடிக்கும், வா போ. விடுறதே கிடையாது. அவன் கேட்டான், என்ன சுவாமின்னா, இல்ல அழகும் அறிவும் சேர்ந்து ஒரு குழந்தை வேண்டாம். அச்சார் பாருங்க, அம்மா நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பேருக்காக 10 மாதம் காத்திருப்பதை விட நீ தயார் என்றால் நான் இப்போதே உனக்கு மகனாக வருகின்றேன். அம்மா என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வாயா? எல்லாரும் இந்த மாதிரி தான் கைத்தட்டினா கங்க்ராச்சுலேஷன். அச்சாம் பாருங்க அந்த ஆளு. இது எனக்கு கிடைத்த பெருமை அல்ல, 17 வயதில் என்னுடைய இன்பங்களை அடக்கி என்னை செதுக்கி உருவாக்கிய ராமகிருஷ்ண பரமஹம்சா என்கின்ற ஆசிரியனுக்கு கிடைத்த வெற்றி. உங்க ஊர்ல இருந்து இங்க இருந்து பக்கத்துல ராமநாதபுரத்துல இருந்து ஒருத்தர் போனாருங்க. எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஜனாதிபதியா இருந்து 4 பெட்டியோட போயிட்டு 2 பெட்டியோட வந்திருக்காருங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி காலி பண்ணும்போது சேரையும் எடுத்திருக்கு. அப்புறம் மிலிட்டரி ஆபீசர் ஓடி வந்து இல்ல இது இங்க வைக்க வேண்டியதுன்னு இருக்கான். அந்த அம்மா பேர் பிரதிபா பட்டேல். இன்னி வரைக்கும் பெட்ரோல் அலவன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. விளங்குமா அந்த நாடு? நம்மள்கிட்ட போய் கேட்கறாங்க, ஐயா SLV-3 ராக்கெட்டு அக்னி ஏவுகணை, அக்னிக்கு முன்னாடி SLV கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த இந்தியா 20க்கு 20 அக்னி சிறகுகளையும் படிக்கணும் பிள்ளைங்க. உங்க கண்டுபிடிப்புல எது பெஸ்ட்? சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும், அதுதான் பெஸ்ட். என்ன பெஸ்ட்? அக்னி ஏவுகணை இந்தியாவுக்கு பெருமை, SLV-3 ராக்கெட் பெருமை. ஆனா நான் கூட்டங்களுக்கு போகும்போது டயஸ்ல உட்காந்து போடியத்துல பேச மாட்டேன், லேப்பிள் மைக் போட்டு இன்டராக்ட் பண்ணுவேன். சில இடங்களுக்கு போகும்போது போலியோவால அட்டாக் ஆகி பாதிக்கப்பட்ட குழந்தைங்க தங்களுடைய செயற்கை காலை தூக்கிட்டு பேச முடியல. என்னன்னு போய் பார்த்தேன், 4.5 கிலோ எடை உள்ள வெயிட் உள்ளது, தூக்கிட்டு நடக்க முடியல. ஆய்வு கூடத்துக்கு போனேன், என் அறிவை பயன்படுத்தினேன். எங்க ஜான் பிரிட்டோங்கிற ப்ரொஃபசர் சொன்னாரு சென்ட் ஜோசப் காலேஜில், நீ பின்னாடி விஞ்ஞானியா வந்தா கூட அந்த அறிவு இல்லாதவங்களுக்கு பயன்படணும், ஏழைகளுக்கு உதவணும், சொசைட்டிக்கு பயன்படணும்னாரு. ஆய்வு கூடத்தில் போனேன், 48 மணி நேரம் முயற்சி பண்ணேன். ஹெலிகாப்டரும் பிளைட்டும் ராக்கெட்டும் பயன்படுத்தக்கூடிய அலுமினிய தகட்டை பயன்படுத்தி வெறும் 428 கிராம்ல செயற்கை கால் பொருத்தி குழந்தைங்களுக்கு போட்டு விட்டேன். அதுக்கு பானும் வாடம்பாடியா சுத்துதே. என் கண்டுபிடிப்புகள்லயே பெரிய கண்டுபிடிப்பு அதுதான். செக்கு வந்துருச்சு, முடிச்சிடலாம். செயின் பார்சல் அனுப்பிச்சு வைக்கட்டும். யாரு அதை கையில கொண்டு போயிட்டு எதுக்கு? நாங்க இந்த வெளிநாட்டுல இருந்து வரும்போது நகை வாங்க மாட்டோம். ஏன்னா அந்த ஸ்கேன்ல போட்டு செக் பண்ணி. தாய் தகப்பனை மதிக்கணும், நல்ல புஸ்தகங்கள் படிக்கணும், சாமியாரை நம்புறதை விட உங்களை நம்பணும், உழைப்பை நம்பணும். அதை விட பிள்ளைங்களை இயல்பா இருக்க கற்றுக் கொடுங்க. குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருங்க, பண்பாட்டோட இருங்க. ஒச்சத்துல முடிக்கிறேன்னு 33 தடவை சொல்லிட்டேன். எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா வாழ்க்கையோட சீக்கிரட்டை சொல்லிட்டு முடிச்சிருவேன். செய்ய வேண்டிய வேலைய திருப்பி சொன்னா நல்லது. செய்ய வேண்டிய வேலைய செய்ய வேண்டிய நேரத்தில் சரியா செய்யணும். இல்லைன்னா சிக்கல் தான்.
இதை யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல முடியுமா? இதையே டை கட்டி கோட் ஷூட் போட்டு அடையார் பார்க் ஷெரட்டன்ல 50 பேரை சொன்னா ஆளுக்கு 50,000 ரூபான்னு நாங்க ஃபீஸ் வாங்கிடுவோம், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு. அதான் உண்மை. நம்ம ஊர்ல MS உதயமூர்த்தி சொன்ன போது கேட்கல, கேன் யூ வின் ஷிவ்கார் சொல்றாருங்கிறான். புண்ணாக்கு நம்ம தான் ஊருக்கே சொல்லி கொடுத்தது கடிகாரத்தை. இதுக்கு பேர் தாங்க டைம் மேனேஜ்மெண்ட்னு பேரு. இப்ப நான் சொன்னதை யாராவது ஒருத்தர் வந்து சொல்லணும். இங்க குழந்தைங்களா சொன்னா ரொம்ப பெருமை. திருப்பி சொல்றேன், செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியா செய்யணும், இல்லைன்னா சிக்கல் தான். சொல்ல போறீங்களா யாராவது ஒருத்தர்? சிங்கிளா வருது பாரு, இதுக்கெல்லாம் கை தட்டணும். நம்ம அப்படி குப்புறப்படுத்திருக்க கூடாது. வேகமாம்மா, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. விட்டேன்னா ட்ரெயினை விட்டுரும், ஃப்ளைட்டு. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா சிக்கல் தான். இல்லை ஒருத்தருக்கு தான் தம்பி, போங்க. நன்றி. வாமா வாமா, இங்கே வாமா. சும்மா அனுப்பலாமா அந்த பிள்ளைய? இத்தனை பேருக்கு மத்தியில் வாய் பார்க்காம கரெக்டாக சொன்னிச்சில்ல. இது இப்போ மன்றம் வேற மகிழ்வோர் மன்றம்னு வச்சு பரிசை காலி பண்ணுறாங்க. உள்ள பார்த்தா 10 ரூபாயா தான் இருக்கு, வெளியில பார்த்தா நிறையா இருக்கு. கொடுக்கணும்ல. நம்ம கொடுக்கறத விட வணிகர் சங்கம் கொடுக்கட்டும், அதுதான் நிறைய வளரும். இதுதானே டாக்டர் எதிர்பார்க்கிறாரு. நல்லவங்களை கூப்பிட்டுருக்காருல்ல, கை தட்டுங்க. இன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு தூங்குமா வீட்டில்? போகும்போதே எப்படி போகும்னு நான் சொல்றேன், ரஜினி மாதிரி போகும். அப்படி அந்த அம்மா ஏதாவது வேலை சொல், நான் செய்யணுமா, நான் 1000 தெரியும்ல. அதாங்க மகிழ் வித்து மகிழ், அதாங்க கான்செப்ட். இன்னைக்கு நான் இந்த மாதிரி சொல்றேங்க, இந்த பொண்ணு அரியரே வைக்காம பாஸ் பண்ணிடும், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கும், ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு சாதனை பண்ணி பேர் வாங்குங்க, எழுதி வச்சுக்கோங்க. 10 பேருக்கு முன்னாடி பாராட்டிடணும், சந்தோஷப்படுத்தணும். இப்ப நான் கொடுத்ததுலாம் அவருக்கு தெரியாமையா இருக்கும்? செக்ல சேர்த்து தானே போடுவாரு. அவ்வளவு கெட்டவரா என்ன அவரு? ஆனா நான் எப்படி இந்த ஊர்ல இப்படி பேசினதே இல்லைங்க, ஒன்னும் உட்காந்து பேசியிருக்கேன். சந்தோஷங்க எனக்கு. சாமி சத்தியமா சொல்றேன், உண்மையான என் வாழ்க்கையில மறக்க முடியாத மேடைகள்ல இது ஒண்ணுங்க. நல்ல பெருமை. செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியா செய்யணும், இல்லைன்னா சிக்கல். இப்ப நான் உங்களுக்கு வாழ்க்கை கல்வியே சொல்லிட்டேன். தாய் தகப்பனை மதிக்கணும், நல்ல புஸ்தகம் படிக்கணும், பண்பாட்டோட இருக்கணும், அடுத்தவனை நம்புறதோட நீங்க உங்களை நம்பணும், உழைக்கணும், வாழ்க்கையில ஒரு இலக்கு நோக்கி பயணம் பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியம் சிந்தனைக்குரிய வேலை என்னன்னா, செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியா செய்யணும், இல்லைன்னா சிக்கல். 1 நிமிஷம் 20 செகண்ட்ல பேச்ச முடிக்கணும். 33வது தடவை சொல்லிட்டேன். வாய் ஊமையா போனா முடிப்பேன். இந்த மாதிரி ஆடியன்ஸ்னா தங்கி அடுத்த நாள் போற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா நானா தனியா பேசிக்கிட்டு இருக்க கூடாது, அது ஒரு மாதிரி சிரிப்பா சிரிச்சிருவாங்க. முடிச்சிடலாம். விடிஞ்சா எங்க வீட்டில் தீபாவளி. என்னங்க விடிஞ்சா தீபாவளி? எங்க அம்மாவையும் மனைவியும் கடைக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப மட்டும் ஒத்துமையா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே 30 செகண்ட்ல நான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி 5 டே, அப்புறம் 1 டே, இப்ப 20 இந்த மாதிரி டாஸ் போட்டு குளிப்பார போய் படுத்துருவோம். ஏன்னா சுறுசுறுப்பா வேக வேகமா முடிக்கணும்ல. வேகமா சொல்றேன். என் மனைவி 9:40 இப்படி கடிகாரத்தை பார்த்து கேட்டா, எங்க உங்களுக்கும் அப்பாவுக்கும் எடுத்துக்கலையா? நான் கேட்டேன், ஏ லூசி, இது கடையிலே கேட்க தெரியாதா? பார்த்தா எங்க டிரைவர் போயிட்டாரு. இதுக்குன்னே ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர் வச்சிருக்கேன். நேரா உதைச்சேன், பனங்கல் பார்க் போனேன். குளோபஸ்னு ஒரு கடை இருக்கு, ரொம்ப சீப்பா இருக்கும். 9,127 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அப்பா தானே என்னை படிக்க வச்சாரு, உயர்த்தினாரு. அவருக்காக ஒரு நல்ல பேண்ட். லேடிஸ்க்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. எந்த சாரி எந்த சுடிதார் போட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எய்த்த வீட்டு அக்காட்ட போய் நல்லா இருக்கா அப்படின்னு காட்டுவீங்க. அவங்க நல்லா இருக்குன்னா தான் சாப்பாடு, இல்லாட்டி வறுத்து குத்தி எங்க சொந்தக்காரங்கள்லாம் திட்டுவீங்க, உங்க அப்பா மாதிரியே எடுத்திருக்கீங்களே அப்படிம்பீங்க. எங்க ஜென்ஸுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. 4 அடி ரூம்ல யாருமே இல்லாத போது தானா போட்டு லூஸ் மாதிரி இப்படி பார்ப்போம். அந்த மாதிரி ராத்திரி 9:50 எங்க அப்பா பேண்ட்டை போட்டு இப்படி கீழே பார்த்தாரு. எப்படி இருக்குன்னாரு. நான் சொன்னேன், நல்லா இருக்குப்பா, 2 தடவை நீ நடந்தினா 2 நாளைக்கு அம்மா கூட்டவே வேண்டாம். தெருவில் 2 தடவை போயிட்டு வந்தா முனிசிபாலிட்டி லாரியே வர வேண்டாம். அதுக்கு பேர் தாங்க இங்கிலீஷ்ல ப்ராப்ளம்ங்கிறான், தமிழ்ல பிரச்சனைங்கிறான். அதுல பிரச்சனைக்கு இது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ங்கிறான், நம்ம தமிழ்ல தீர்வுங்கிறான். இதான் லைஃபோடைய சீக்ரெட். இது தெரிஞ்சுட்டா ஜெயிச்சர்.
இப்ப இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டான். சிம்பிள் தியரிப்பா, 1 இன்ச் மடிச்சு வெட்டி தைச்சிருன்னு. சாமி சத்தியமா எங்க அப்பாவுக்கு டெய்லரிங் தெரியாது. வேக வேகமா சொல்றேன், இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. டாக்டர் அப்படி பாக்குறாரு, முடிப்ப கிளிப்ப நீ இப்படி பேண்ட்டை எடுத்துட்டு போய் எங்க அப்பாவுடைய அம்மா எனக்கு என்ன வேணும்? அடடா, இப்படி கரெக்டா சொன்னது நீங்க தாங்க இந்த உலகத்துல. கொண்டு போய் பேண்ட்டை கொடுத்து எங்க அப்பா சொல்றாரு எங்க பாட்டிட்ட, அம்மா விடிஞ்சா தீபாவளி, 10 மாசம் என்னை சுமந்து பத்திய, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னாரு. அதுக்கு எங்க பாட்டி சொன்னிச்சு, போடா லூசு பையல. பெத்தது இதுதான். எங்க அப்பா 7வது பையன், அதுக்கப்புறம் 3 பிள்ளை எங்க வீட்டுல, எங்க தாத்தாக்கு. அது தவிர போஸ்ட் மாஸ்டராகவும் இருந்தாரு. அட டெலிவரி நல்லா பண்ணாருங்க, அது அவங்களுக்கு புரியட்டும், விடுங்க. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, போடா லூசு பையல, இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து தேசிய கீதம் மாதிரி சொல்லிட்டீங்க பாருங்க. எப்படி நம்மளை கரெக்ட் பண்ணி டியூன் பண்ணிட்டான் பாருங்க. இன்னும் 11 செகண்ட் இருக்கு சார், நீங்க உட்காரலாம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம் திமிரு படம் பேரு. அடுத்து எங்க அம்மாட்ட போய் கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, வழக்கம் போல விடிஞ்சா தீபாவளி, லூசு மாதிரி பேசுற, பலகாரம்லாம் செய்யணும். அடுத்து எங்க அத்தைட்ட 11:20க்கு அவ அதிரடி விலை குறைப்பு. அதிரடி விலை குறைப்புனா தெரியும்ல, நம்ம காசை நம்மளே கொடுத்து அடி வாங்கி சாமான் வாங்கிட்டு வர்றது. இப்ப குடும்பமே தூங்கிட்டோம். இன்னும் 17 செகண்ட் இருக்கு. இதுக்கு மேல வேகமா பேசவே முடியாதுங்க. இது பெரிய நெருப்பு கத்தியில நடக்கிற மாதிரி இருக்கு. சட்டார்னு எங்க அப்பா என்ன பண்ணாரு, 12:30 மணிக்கு யாருக்கும் தெரியாம லைட்டை போட்டு பேண்ட்டை ஒரு மடிப்பு மடிச்சு வெட்டி ஊசியில நூல் கொத்து ஹெம்மிங் பண்ணி வச்சு படுத்துட்டார். 1:30 மணிக்கு எங்க பாட்டி டயாபெட்டிக் பேஷண்ட் பாத்ரூம் போயிட்டு வந்து பேசாம படுத்திருக்கலாம் கிளவி. திடீர்னு யோசிச்சு, 10 மாசம் நம்ம பெத்த புள்ள, விடிஞ்சா தீபாவளி, அவன் கேட்டு இல்லேன்னு சொன்னா எப்படின்னு அவ பங்குக்கு ஒரு மடிப்பு, ஒரு வெட்டு, ஒரு தையல் வச்சுட்டான். 2:10க்கு எங்க அம்மா எந்திரிச்சு, கணவனே கண்கண்ட தையல், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அவ பங்குக்கு ஒரு மடிப்பு, ஒரு வெட்டு, ஒரு தையல் வச்சுட்டா. 3:30க்கு எங்க அத்தை எந்திரிச்சு, பாசமலர் சிவாஜியோட எங்க அண்ணன் தோல்ல போட்டு வளர்த்தாருன்னு அவங்க பங்குக்கு ஒரு வெட்டு, ஒரு தையல் வச்சாச்சு. 5:25க்கு கோழி கூவி, கோழி எங்க கூவும், சேவல் கூவி. எங்க அப்பா எந்திரிச்சு ஜோதிகா குளிக்கிற இதய நல்லெண்ணெயை உள்ளங்கையில ஊத்தி தலையில வெத்து தேய்ச்சு, கெவின் கேர் மீரா சிக்கக்காய் போட்டு குளிச்சு, தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி பேண்ட்டை போட்டு கீழே பார்த்தா எங்க ஊர் பாட்டுக்காரன்ல ராமராஜன் போட்டிருந்த ட்ரவுசரோட கேவலமா இருந்தது. உங்களுக்கு என்ன நோகாம கை தட்டுவீங்க? என்னுடைய பணம் 9127 ரூபாய். எங்க அப்பா பேண்ட் ட்ரவுசர் ஆகி கோவில்பட்டி மணமகிழ் மன்றம் வரைக்கும் வந்து சிரிச்சிருச்சு. இதான் சார் கான்செப்ட். ஒரு பேண்ட்டையே செய்ய வேண்டிய வேலை செய்யாத போது சிரிச்சிட்டோமே, நம்ம தாய் தகப்பனை மதிக்காம உடைக்காம வேலையை சேர்த்து வச்சோம்னா ஊர் சிரிக்கும். வீழ்ச்சி குரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையுடைந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சி தன்னை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூளாக்கும் கால்சிந்த மரச்செயல்கள் அறவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்கக்கூடிய உணர்வு கோவில்பட்டி மக்களை போல எல்லாருக்கும் வேண்டும். காலமும் நேரமும் கைகூடினால் இன்னொரு முறை சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.